இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பூ கட்டிட்டு நம்ம சாமிக்கு போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 பூ எடுத்து இந்த நூலுக்கு கீழே கையை வச்சுக்கோங்க. கையை வச்சுட்டு இந்த முல்லைப்பூலேருந்து ஒரு 4 பூ எடுங்க. 4 பூ வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி ஒரு சுற்றிட்டு இதை எடுத்து இதுக்குள்ளே இப்படி பண்ணிடணும். இப்போ பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இதுலேருந்து ஒரு 4-5 பூவும் இங்கே பாருங்கள், இந்த கனகாமரத்தில் 4 பூவும், இந்த முல்லையிலேருந்து ஒரு 4 பூவும் இந்த கீழ் சைடு வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், கனகாமரத்தை மேலே வச்சுட்டு வரீங்களா? இப்போ முல்லைப்பூ எடுத்து இந்த மாதிரி கீழே வச்சுட்டு இப்படி கட்டிக்கணும். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், ஒரு டைம் காமிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 4 பூ எடுத்துக்கோங்க. 4-5 பூ கூட எடுத்துக்கோங்க. 5 பூ எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த கை இங்கே பாருங்கள், நூல் இங்கே இருக்குது, கை கீழே இருக்குது, இந்த கை இங்கே இருக்குது. இந்த பூ இப்படி வச்சுட்டோங்களா? இப்போது இதே முல்லைப்பூ எடுத்து இங்கே பாருங்கள், ஒரு 5 பூ எடுத்து கனகாமரம் எத்தனை எடுக்கிறோமோ அத்தனையும் எடுத்து இங்கே பாருங்கள், இது கீழே வந்து இப்படி கீழே வச்சுட்டு இங்கே இந்த இடத்த தள்ளிட்டு இது உள்ள இப்படி பண்ணணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு 4 பூ வச்சுட்டு இதே மாதிரி தான் எல்லா பூவுமே நம்ம வந்து கட்டிட்டு வரும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இருங்க, இங்கே பாருங்கள், இது ஒரு 5 பூ எடுத்து இப்படி வச்சுட்டு இது எடுத்து இப்படி எடுத்து இப்படி பண்ணிடணும். இப்போ ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து ஒரு 5 பூ எடுத்துக்கோங்க, கனகாம்பரம் இப்படி கையில் வச்சுக்கோங்க. இந்த முல்லை எடுத்து இங்கேருந்து எடுத்து இப்படி எடுத்து முல்லைப்பூவை இப்படி கீழே வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி மடக்கி இதை எடுத்து இங்கேருந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்படி வந்து இழுத்து விட்டுருங்க. இது பாருங்கள், இப்படி எல்லா பூவுமே இதே மாதிரியே கட்டிட்டு வரணும். கட்டினோன்னே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நம்ம இதை தலையில் வச்சுட்டும் போகலாம். சாமிக்கு போடுறதா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம தலையில் வைக்கும்போது அவ்வளோ திக்னஸ் வச்சு பூ வச்சு வெளியே போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்துக்குங்க, இப்படி தான் எல்லா பூவும் கட்டி இந்த மாதிரி கனகாம்பரம், மல்லி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கட்டிட்டு சாமிக்கு பூஜைக்கு போடுங்க. இது பாருங்கள், எல்லாம் இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கே 2 4 5 நமக்கு எப்படி தோணுதோ, எவ்வளோ அடர்த்தி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இவ்வளோ நெருக்கமாக கட்டணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். If you like these type of video, do not forget to subscribe to our channel and turn on the notification. Subscribe to our channel, turn on the notification, like this video, share this video, and do not forget to follow us on Instagram. Thanks for watching.